விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். வரலாறு காணாத விலை உயர்வால் நாள்தோறும் புதிய உச்சம் தொடும் தங்கம். சென்னையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய்க்கு விற்பனை. ஜெர்மனியிலும் தமிழ் மனம் வீசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அரசியல் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கி விடுவதாகவும் பதிலடி. நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் கூடியது ஜிஎஸ்டி கவுன்சில். புதிய வரி விகிதங்களை வருகின்ற 22ஆம் தேதிக்குள் அமல்படுத்த திட்டம். தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து விட்டதாக அமித்ஷா அதிருப்தி. தேர்தல் நேரத்தில் மோதல் போக்கு நல்லதல்ல என்றும் கண்டிப்பு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும். மதுரை பரப்புரை பயண கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாளை மறுநாள் மனம் திறந்து பேச உள்ளதாக மீண்டும் செங்கோட்டையன் திட்டவட்டம். யாரையும் அழைக்கவில்லை, விரும்புவோர் பங்கேற்கலாம் எனவும் பேட்டி. 16 குற்றச்சாட்டுகள் குறித்து வருகின்ற 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க அன்புமணிக்கு அவகாசம். நோட்டீஸ் குறித்து நாளை பதிலளிக்கப்படும் என அன்புமணி பேட்டி. ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவு. பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஜோதிடத்தை சேர்க்கும் யுஜிசி அறிக்கைக்கு கண்டனம். சென்னையில் யுஜிசி அறிக்கையை எரிக்க முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது. ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் 2 நாள் பணி புறக்கணிப்பு போராட்டம். வெறிச்சோடிய வருவாய்த்துறை அலுவலகங்களால் பொதுமக்கள் பாதிப்பு. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்த திரௌபதி முர்மு ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் செய்து யானையிடம் ஆசி பெற்றார். செமிகான் இந்தியா மாநாட்டில் 2வது நாளாக பிரதமர் மோடி பங்கேற்பு. பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை. செங்கல்பட்டு அருகே தொழிலதிபர் வீட்டில் 140 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. 36 மணி நேரத்தில் கொள்ளை கும்பலை பிடித்து 120 சவரன் நகைகளை மீட்ட தனிப்படை. கேரள மாநிலம் கண்ணூரில் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய போக்குவரத்து தொழிலாளர்கள். அத்தப்பூ கோலமிட்டு ஆடிப்பாடி உற்சாகம். தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியில் இருந்து விலகினார் கவிதா. சட்டமேலவை உறுப்பினர் பதவியினையும் ராஜினாமா செய்தார். பீகார் வாக்காளர் உரிமை பேரணியில் பைக்கை இழந்த இளைஞருக்கு புதிய பைக். ராகுல் காந்தி வாங்கிக் கொடுத்த புதிய பல்சர் 220 சிசி பைக்கில் உற்சாக பயணம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 77,800 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 640 ரூபாய் அதிகரித்து 78,440 ரூபாய் என்ற வரலாறு காணாத ஏற்றத்தை சந்தித்துள்ளது. தங்கம் விலை சவரன் 78,000 ரூபாயை கடந்திருப்பது இதுவே முதன்முறையாகும். தொடர் விலையேற்றம் நகை வாங்க திட்டமிட்ட சாதாரண நடுத்தர வர்க்கத்தினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நகை ரேட் ஏறிட்டே இருக்குது. பயமாக இருக்குன்னா எவ்வளோ போகும்னு தெரியல. ஒரே வருஷத்தில் இவ்வளோ ரேட் ஏறிடுச்சு. அதான் எங்களால் முடிஞ்சது மந்த்லி சேலரியிலேருந்து எடுத்து சின்ன சின்ன சேவிங்காக எடுத்து ஒரு 1/2 கிராம் அந்த மாதிரிலாம் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறோம். நகை ரேட்டு ஏறக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். இது எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணணும்.
அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பின் வரி விதிப்பு நடைமுறைகளை மாற்றி அமைத்ததோடு சீனா, இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக கடுமையான வரி விதிப்பு கொள்கைகளை கடைபிடிக்கிறார். இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தால் முதலீட்டாளர்களின் பார்வை பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. இதன் எதிரொலியாக ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை இன்று வர்த்தகத்தின் இடையே $3,547 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் அமெரிக்க ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க உள்ளதாக வெளியான தகவல்களால் தங்கம் விலை மேலும் உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர். கண்டங்களை கடந்தாலும் நமது பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கும் போது உள்ளூரில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கச் சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி பயணத்தை முடித்துவிட்டு இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு விமானத்தில் பயணித்த போது திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் $1 டிரில்லியன் என்கிற பொருளாதார இலக்குடன் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த முன்னேற்றத்தை மேலும் விரைவுபடுத்தி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சி பெறும் வகையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் ஆகஸ்ட் 30ஆம் தேதியன்று ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். கடல் பிரித்தாலும் மொழி இணைக்கும் என்பதற்கிணங்க ஐரோப்பாவில் வசிக்கும் தமிழர்களை காண்பதற்கு நமது பாரம்பரிய உடையான வேட்டி, சட்டை, மேல் துண்டு அணிந்து சென்றதை திரு ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். கண்டங்களை கடந்துவிட்டாலும் நம்முடைய தொப்புள் கொடி அருந்துவிடவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள தமிழ் குழந்தைகள் தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல வகை நடனங்கள், பாடல்கள், பறை இசை, சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கும் போது உள்ளூரில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமிழர்களின் வேலைவாய்ப்புக்கும் தேவையான முதலீடுகளை இத்தகைய சந்திப்புகள் மூலம் ஈர்க்க முடிகிறது என்ற நிறைவு உங்களில் ஒருவனாக தனக்கு ஏற்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ தமிழ்நாடு அளவுக்கான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடான ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நிறைவேறியதால் மகிழ்ச்சியுடன் லண்டன் நகருக்கு பயணிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து சென்ற திரு ஸ்டாலினுக்கு லண்டனில் தமிழர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் ஆக்ஸ்போர்டு மற்றும் சாஸ் லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். புதிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை வரும் 22ஆம் தேதிக்குள் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரிமுறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. தீப்பெட்டி முதல் தங்கம் வரை பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது. எனினும் ஜிஎஸ்டி வளையத்திற்குள் பெட்ரோல், டீசல் கொண்டுவரப்படாதது, பாப்கார்னுக்கு 3 விதமான வரிகள் விதிப்பு, குடிசை தொழிலான தீப்பெட்டி தயாரிப்புக்கு 18% வரி என பல்வேறு சீரற்ற நிலை இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி கணிசமாக குறைக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் இன்று தொடங்கிய 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உட்பட அனைத்து மாநில நிதியமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தற்போது ஜிஎஸ்டி வரி விகிதம் 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக உள்ள நிலையில் இதில் 12% வரி விதிப்பில் உள்ள பொருட்களை 5% கீழ் கொண்டு வரவும், 28% வரி விதிப்பில் உள்ள பொருட்களை 18% வரி விதிப்புக்குள் கொண்டு வரவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 12 மற்றும் 28% வரி விகிதங்கள் நீக்கப்பட்டு 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனால் நெய், வெண்ணெய், ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ், டிராக்டர் உள்ளிட்ட 175 பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் புகையிலை, குட்கா, சிகரெட், சூதாட்டம், வெளிநாட்டு குளிர்பானங்கள், கைத்துப்பாக்கி, 350 சிசியை விட அதிக திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள், ரேஸ் கார் ஆகியவற்றை புதிதாக அமல்படுத்த உள்ள 40% வரி விகிதத்தில் கொண்டு வருவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நிதியமைச்சர்கள் தங்கள் மாநிலங்களின் கருத்து மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த கூட்டம் நாளையும் நடைபெறவுள்ள நிலையில் வரி விகித மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய வரி விகிதம் வரும் 22ஆம் தேதிக்குள் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
கேரளாவின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாகர்கோவில் அருகே மணவிளையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கேரளால செலிப்ரேட் பண்ற மாதிரியே பண்றாங்க. இங்க செலிப்ரேஷன்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க ஸ்டாஃப்ஸ் கூடயும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் செலிப்ரேட் பண்றது எங்க ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. திருப்பூரில் உள்ள குமரன் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனமாடி செண்டை மேளம் இசைத்து மகிழ்ந்தனர். காலேஜ்ல இருந்தாலும் சரிதான், ரொம்ப நல்லா ஓணம் ஃபெஸ்டிவல் பண்றாங்க. திருவாதிரையா இருந்தாலும் செண்டை மேளம் எல்லாம் கொண்டு வராங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி பள்ளியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி குழந்தைகள் செண்டை மேளத்திற்கு கதகளி நடனம் ஆடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதைப்போன்று ஆவடி, புதுவண்ணாரப்பேட்டை, பழனியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதுமாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் இன்றும் நாளையும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எங்களுடைய 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று தமிழகம் முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள், கோட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களும் முழுமையாக பூட்டப்பட்டு அனைவருமே 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கம் எங்களது கோரிக்கைகளை ஏற்று முழுமையாக தீர்வு காணாவிடில் இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக கொண்டு செல்லப்படும். சேலம், பொள்ளாச்சி, நெல்லை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வருவாய்த்துறை அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக வருவாய்த்துறையை தேடி வரும் பொதுமக்கள் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து விட்டதாக அதிருப்தி தெரிவித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளை எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர்களுடன் டெல்லியில் அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா அண்மை காலங்களில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளிடையே உட்கட்சி பூசல் அதிகரித்து வருவது பாஜகவின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்று கூறியுள்ளார். உட்கட்சி பூசல்களை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும் என அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணியில் கூடுதலாக கட்சிகளை சேர்ப்பது பற்றியும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி, பஞ்சாப், ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பஞ்சாபில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெருமழை கொட்டியுள்ளது. 23 மாவட்டங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கனமழையால் அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மழைக்கு இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டனர். 3.5 லட்சம் பேர் வீடுகளை இழந்துள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு படகுகள் மூலம் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கனமழை காரணமாக பஞ்சாபில் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 7ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானாவில் பஞ்ச்குலா என்ற இடத்தில் கார் மீது மரம் விழுந்ததில் 4 பள்ளி குழந்தைகள் காயமடைந்தனர்.
இமாச்சல பிரதேசத்திலும் கனமழை நீடித்து வருவதால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மரங்களும் கற்களும் விழுந்து கிடப்பதால் மாநிலத்தில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மணாலி லே தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. ஷிம்லாவில் முதலமைச்சரின் வீட்டின் அருகிலேயே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. தலைநகர் டெல்லியிலும் மழை வெளுத்து வாங்கியது. யமுனை நதியில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்கிறது. யமுனை கரையோர பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளும் கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கனமழை கொட்டி வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உதம்பூர் பனிகால் இடையே நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் தவிப்பவர்களை இந்திய ராணுவம் மற்றும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வருகின்றனர். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஜம்மு கத்ரா இடையே ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களிலும் மழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.